அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முபாரக், புர்னையிலிருந்து பேசுகிறேன். என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், என்னுடைய மூத்த சகோதரர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வஃபாத்தாகிவிட்டார்கள். அவங்க மேலே நான் அதிகமான பிரியம் வச்சுருந்தேன். இப்போ என்னன்னு சொன்னாக்க, சில சமயங்களில் நான் தனிமையில் இருக்கும் பொழுது அவருடைய நினைவு வரும் பொழுது என்னை அறியாமலே கண்ணிலிருந்து நீர் வழிய ஆரம்பிச்சிருது. ஒரு நிமிடங்கள் அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது. இப்போ இஸ்லாத்தில் 3 நாட்களுக்கு மேலே துக்கம் அனுசரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி அவங்களோட நினைவு எனக்கு அழுக வர்றதுனால, அந்த 3 நாளுக்கு மேலே துக்கம் அனுசரிக்கக்கூடாதுங்கிற அந்த இஸ்லாமிய கட்டளையை நான் மீறினதாக ஆகுமா அப்படிங்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் விளக்கம் தரவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புருனையில இருந்து முபாரக் என்கிறவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இவருக்கு ஒரு சகோதரர், அவர் மீது ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார். அன்பு வைத்த அந்த சகோதரர் இறந்து விட்டார். இறந்த உடனே மார்க்க சட்ட பிரகாரம் 3 நாளைக்கு தான் துக்கம் அனுஷ்டிக்கணும். 3 நாள்லாம் கழிஞ்சு போச்சு. ஆனால் மாதங்கள் கடந்த பிறகு கூட திடீரென்று ஒரு நினைப்பு அவர் நினைப்பு நான் அழுதுறேன், 3 நாளைக்கு மேல அழுகக்கூடாதுங்கிற அந்த கட்டளை நான் மீறினவன் ஆக வேணாம். அதான் அவருடைய கேள்வி. 3 நாளைக்கு அழுவோட தூக்கம் அனுஷ்டிக்கணும், அதுக்கப்புறம் இயல்பா வாழ்க்கைக்கு போயிடணும், அது சட்டம். இவர் என்ன கேட்கிறாருன்னா, அப்படிதான் நடந்துகிட்டேன், ஆனாலும் அவ்வப்போது என்ன செய்யணும்னு கேட்டா, மனிதனை நினைவு கூட்டக்கூடிய விஷயங்கள் வரும்ல. அவர் போட்ட ஒரு சட்டையை பார்ப்போம், இந்த அண்ணன் சட்டை கிடக்குது, அவர் பயன்படுத்துற பேனா கிடக்கு, எடுத்து பார்ப்போம், அண்ணன் பேனாவாச்சு அப்படின்னு யாவும் தான் தெரியும். இந்த மாதிரி அவரை பற்றிய சில நினைவுகள் நிழலாடும் போது நான் அழுது விடுகிறேன். அப்ப இது குற்றமாகுமான்னு கேட்கிறாங்க. இது அந்த அந்த குற்றத்துல வராது. இதெல்லாம் நம்மளை மீறி வரக்கூடிய, நீங்க தான் 3 நாள் விஷயம் முடிச்சிட்டீங்கள, நீங்க இயல்பா இயங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. எப்பவாது இருக்கிற இன்னொரு சிந்தனை உங்களுக்கு வருதுன்னு சொன்னா, பிளான் பண்ணி வருதா, உங்களை அறியாம வருதா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய தாயார், அவங்க எப்ப மூத்தா போனாங்க? ரசூலுல்லாஹ் நபி அவருக்கு முன்னாடி மூத்தா போயிட்டாங்க இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க தாயாருடைய கபருக்கு போறாங்க அனுமதி வாங்கிட்டு. அல்லாஹ் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தரக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டான். கபருக்கு போறது ஓகே, போய் கேட்டான். அந்த கபருக்கு போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர உம்மி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாருடைய கபருக்கு போறாங்க. போனோன்னு பக்கா அவங்க அழ ஆரம்பிச்சுட்டாங்க. பக்கா மன், இது 3 நாள் நடந்ததா? இது 50 வருஷத்துக்கு மேல ஓடி போச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை போய் பார்க்கும்போது, பல வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய தாயார் இறந்திருக்கிறாங்க, பல வருஷங்களுக்கு பிறகு அவங்களுக்கு அழுக வருது. எதை பார்த்தோம் வருது? பக்கா கபரை, தாயுடைய கபரை பார்த்து விட்டு அவங்க அழுகுறாங்க. அபுகா மன் ஹவுலகு, சுத்தி இருந்தாலும் அழ வைத்து விட்டார்கள். அவங்க அழுவது பார்த்து எல்லாம் அழுவாங்கல்ல. அப்ப தாரதாரி அழுகுறாங்க. அழுவிட்டு சொல்றாங்க, எனக்கு அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும் அம்மாவுக்குன்னு கேட்டேன், எல்லாம் மறுத்துட்டான். ஒரு கபரை போய் பாக்குறத கேட்டேன், அதுக்கு எனக்கு அனுமதி தந்தான்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அந்த தாயை பத்தி நினைவுலாம் வரும்ல, நம்மளோட சின்ன பிள்ளைல எப்படிலாம் வளர்த்தாங்க, இந்த மாதிரிலாம் அப்படிலாம் மனசுல ஓடி இருக்கும். அப்படி நிழலாடும் போது ஒரு அழுகை வரும் என்று சொன்னால், அது மீறினது ஆகாது என்பதற்கு இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு தன்மை ஆதாரமா இருக்குது. அப்படி மீறினதை அவர் செஞ்சிருக்க மாட்டாங்கல்ல. 10 வருஷம் கழிச்சு கூட ஒருத்தங்க ஞாபகத்துல வரும். என்ன உதாரணமா, ஒருத்தர் உங்க அண்ணன் இறந்து போயிட்டான்னு வைங்களேன், உங்க அண்ணனுடைய மகளுக்கு நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க 15 வருஷத்துக்கு பிறகு. இந்த கல்யாணம் அன்னைக்கு அவர் ஞாபகம் வரும். அந்த மகளுக்கு கல்யாணம் பண்ணு, அவர் இருந்தா நல்லா செஞ்சிருப்பாரு, நம்ம செய்யறோமே, அண்ணன் இருந்தா எப்படி இருக்கும், அவர் அர்த்தம் செய்ய இருக்கையா? சில நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அப்படி ஞாபகம் வரும் என்று சொன்னால், அது நம்ம பிளான் பண்ணி வர்றது கிடையாது, அது வாட்டுக்கு வரும். பிளான் பண்ணாம வர்றதுக்கு அல்ல பிடிப்பான, குற்றமா பிடிப்பான் அல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனைவிமார்கள்ட்ட சமமா நடக்கணும், மார்க்க சட்டம். அப்படி நடப்பாங்க ரசூலுல்லாஹ்வும். ஆனா ஆயிஷா நாயகி கூடுதல் அன்பு வச்சிருப்பாங்க. அன்புதான் கூட, அந்த பொருளாதாரம் மற்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டா பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதுல பாரபட்சம் காட்ட மாட்டாங்க. முகப்பத்து கூடுதலா இருக்கும், அன்பு கூடுதலா இருக்கும். அதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஹாதிஹி கிஸ்மத், இறைவா என்னுடைய பங்கை போட்டு சரியா செஞ்சுட்டேன். அல்லாஹும்ம ஹாதா ஃபிஅலி ஃபீமா அம்லிகு, என் கண்ட்ரோல்ல உள்ள விஷயத்தில் நான் சரியாக செஞ்சு விட்டேன். பலா தலும்னி ஃபீமா தம்லிகு வலா அம்லிகு, உன் கையில உள்ள விஷயம் என் கையில இல்லாத விஷயத்துக்கு என்னை பிடிச்சிடாத. ஒரு ஆள் மீது அன்பு செலுத்துற, அன்பு பிளான் பண்ணி அன்பு செலுத்துவாங்க. ஒருத்தர் 4 புள்ள இருக்கு, 4 அவங்களுக்குள்ளதான், ஒரு புள்ள மேல பாசம் கூட இருக்கும். அதுக்குன்னு பிளான் பண்ணி ஐடியா பண்ணி திட்டம் போட்டுலாம் வராது.
என்னவோ தெரியாது, அம்மாவுக்கு இந்த பிள்ளைய பிடிக்கும், அப்பாவுக்கு அந்த பிள்ளைய பிடிக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாது. இது நம்ம கண்ட்ரோல் மீறின விஷயம். கண்ட்ரோல்ல மீறின விஷயத்திற்கு எந்த ஒரு கொஸ்டினும் வராது, கேள்வி வராது. நம்ம மீறின விஷயம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன குலூப பனி ஆதம பைன இஸ்பைனி மின் அஸாபி ரஹ்மான். அதாவது ஆதமுடைய மக்களுடைய உள்ளங்கள் இருக்குது, அது ரஹ்மானுடைய விரல்கள்ல 2 விரலுக்கு மத்தியில் இருக்கிறது. யுஸர்ரிஃபு ஹைதேஷா, 4 நபர் திருப்பி விட்டுருவான்ல, நம்ம சிரிச்சுட்டே தான் இருப்போம், அப்படி கட்டி அழுவ ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் நம்ம கையில உள்ளது கிடையாது. நம்ம உள்ளத்தில் ஒரு விஷயம் ஏற்பட்டு அதனால் ஒரு அழுகை வருது என்று சொன்னால், நீங்க துக்கம் கொண்டாடுறீங்க, சோகத்தை கொண்டாடுறீங்கன்னு அர்த்தத்துக்கு வராது. அல்ல அது குடிக்க மாட்டான். அதனால உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அந்த மாதிரி நினைவுகள் வரும் என்று சொன்னால், இப்ப கூட எனக்கு ஒரு அண்ணன் மூத்தா போயிட்டாரு, இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நான் நினைக்கலாம், இந்த மாதிரி இருந்தா எவ்வளவு சப்போர்ட்டா இருங்க நல்லா அப்படின்னு நினைச்சேன்னா நீ கண் கலங்கிரும். தப்பாது, அது தப்பு கிடையாது. எல்லா மனுஷனுக்கும் இது உண்டு. ஆனா பிளான் பண்ணி இது செய்யறது இல்லை. அந்த சூழ்நிலை சந்தர்ப்பம் என்ன செய்யும், அந்த நிகழ்வுகள் அப்படியான ஒன்றை ஏற்படுத்தும். மனிதன் அப்படி படைக்கப்பட்டு இருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி படைக்கப்பட்டு இருந்தார்கள். அதனால குற்றம் வராது.